Hey everyone, welcome back. So இந்த வீடியோல நம்ம வந்துட்டு என்கோடிங்னா என்ன, ஹேஷிங்னா என்ன, என்கிரிப்ஷன்னா என்னன்றத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வித் பைத்தானோட எக்ஸாம்பிள் கோடோட பார்க்க போறோம். So let's get started. So first, what is encoding? So encodingன்ற கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளா வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கணும். ஆனா அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க வந்து ஒரு கோட் லாங்குவேஜ் வச்சிருக்கீங்க. இப்போ வந்து பாய்க்கு பதிலா பிக்கு பக்கத்துல இருக்க லெட்டர், ஈக்கு பக்கத்துல இருக்க லெட்டர், ஒய்க்கு பக்கத்துல இருக்க லெட்டர் நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி உங்க ஃப்ரெண்டு கிட்ட தரீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் இப்போ அவங்க நீங்க கொடுத்துருக்க லெட்டருக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து உங்களோட மெசேஜ்ன்ட்டு அவங்க உட்காந்து அந்த BYEன்றத டீகோட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு என்கோடிங் அண்ட் டீகோடிங் ஒர்க்ஸ். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணுறீங்கல்ல, இன்ஸ்டாகிராம் வந்து டைரெக்டாக வந்து இமேஜை வந்து இன்டர்நெட்டில் உங்களுக்கு காட்டாது. லைக் அந்த இமேஜ் எடுத்து base64ல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் என்கோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த API டிரான்ஸ்ஃபர்ஸில் இந்த மாதிரி நம்ம base64 என்கோடிங் டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு இமேஜாவோ இல்லை எந்த ஒரு டேட்டாவாவையும் சென்ட் பண்ணுறதுக்கு. தென் அந்த base64ல் இருக்க விஷயத்தை வந்து டீகோட் பண்ணி காட்டும் போது நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து வரும். ஸோ இந்த என்கோடிங் ஃபார்மேட்ன்றது ப்ரொடெக்ஷன் கோசம் கிடையாது, லைக் டேட்டா டிரான்ஸ்ஃபர்ஸை ஈஸியாகவும் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்கோசையும் பண்ணுறது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு என்கோடிங் மெத்தட் மாதிரி. ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா base64. இந்த மெத்தடில் நம்ம ஒரு சிம்பிள் பைத்தான் கோட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் base64 வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் மெசேஜை வந்து என்கோட் பண்ணி ஒரு என்கோடட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளை இப்போ டீகோட் பண்ணி அந்த வேரியபிளை இங்கே வந்து சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக ஹலோ வேர்ல்டுன்றது என்கோடட் ஃபார்மேட்லையும் பிரிண்ட் ஆகும், டீகோடட் ஃபார்மேட்லையும் பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் என்கோடிங் அண்ட் டீகோடிங் ஒர்க்ஸ். நான் அது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிளோடவும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்ற மெசேஜை இந்த மாதிரி தான் என்கோட் பண்ணியிருக்கு. தென் இப்போ இதை வந்து டீகோட் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் என்கோடிங் அண்ட் டீகோடிங் ஒர்க்ஸ். இப்போ ஹேஷிங்னா என்ன, ஹேஷிங்கோட கான்செப்டை வந்து நம்ம கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாட் இஸ் ஹேஷிங்? ஹேஷிங்ன்றது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி. லைக் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஹேஷஸாக சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் இந்த ஹேஷஸாக சேஞ்ச் பண்ண விஷயத்த திரும்ப உங்களால் மெசேஜாக சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் என்கோட் பண்ணால் நம்மளால டீகோட் பண்ணி பார்க்க முடியும், ஆனால் ஹேஷிங்கில் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதனால தான் ஹேஷிங்ன்றது பாஸ்வேர்ட் பேஸில் யூஸ் பண்ணுறாங்க. லாகின் பண்ண நீங்கள் என்டர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பாஸ்வேர்ட். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி அப்படியே தான் இருக்கும். இந்த பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணி டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஏன் ஹேஷ் பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் நாளை பின்ன ஏதோ ஒரு டேட்டா லீக்கேஜ்னால உங்கள் பாஸ்வேர்டே ஹேக்கர்ஸ் கிட்ட கிடைச்சாலும் அவங்களால பாஸ்வேர்டு ஹேஷ்ல இருக்கனால அதை வந்து என்ன பாஸ்வேர்டுன்றதை அவங்களால பார்க்கவும் முடியாது. ஸோ அதனால தான் ஹேஷிங்ன்றது செக்யூரிட்டி சைடில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஒரு பைத்தான் கோடோட பார்ப்போம். இங்கே பாருங்க, ஹேஷ்லிப்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ அதில் தான் வந்து இந்த SHA-256ன்ற ஒரு ஃபார்மேட் இருக்கு. எக்ஸாம்பிள் ஷா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷா ஃபார்மேட்ஸ் இருக்கு. நம்ம வந்து SHA-256 யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டு வந்து மை சீக்ரெட் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். இதையே ஹேஷ் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி இன்னொரு வேரியபிள்ல வச்சுக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் இங்க வரது டிஜிட்ஸா நம்மளுக்கு ஹேஷ் ஃபார்மேட்ல இருக்கும். சேம் இதே டேட்டா தான் இதுவும், பட் SHA-256 ஹேஷால கன்வெர்ட் ஆயிருக்க டேட்டா. எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டு என்னன்றத இந்த வேரியபிள் வச்சிருக்கா. ஸோ தட்ஸ் வை இங்கே வந்து மை சீக்ரெட் பாஸ்வேர்டுன்றது வருது. இதே விஷயம் தான் இதுவும். ஆனால் இங்கே பாருங்க, நம்மளால வந்து இதை ஹேஷ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதை வந்து என்னால் திரும்ப என்னோட பழைய ஃபார்மேட்டில் பார்க்க முடியாது, பட் என்னால் கெஸ் பண்ண முடியும் வெதர் என் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்றதை. இப்படி தான் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணும்போது சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை பாஸ்வேர்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு என்னோட பாஸ்வேர்டு ரியல் பாஸ்வேர்டை வந்து நான் வச்சிருக்கேன். இங்கே வந்து அந்த வெரிஃபை பாஸ்வேர்டுன்றதை வந்து ஹேஷ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ஆகிற ஹேஷ் ஃபார்மேட்டும் இங்கே நான் வெரிஃபை பண்ணுற பாஸ்வேர்டில் இருக்க ஹேஷ் ஃபார்மேட்டும் சேமாக இருந்தால் என் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல். இன்கேஸ் அது வந்து தப்பா இருந்தா பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல். இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் என்டர் பண்ண பாஸ்வேர்டோட ஹேஷும் நான் திரும்ப என்னோட பாஸ்வேர்டை வந்து இங்க தரேன். இந்த வெரிஃபை பாஸ்வேர்டோட ஹேஷும் சேமா இருக்குதுன்ற பட்சத்துல என் பாஸ்வேர்டு வந்து கரெக்ட். நான் எப்போ இங்கே தப்பு பண்றேனோ அப்போ வந்து என் பாஸ்வேர்டு வந்து தப்பாயிடும். ஸோ எங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஒன் வே மாதிரி. ஒரு வாட்டி தான் நம்மளால ஹேஷ் பண்ண முடியும். அந்த ஹேஷை நம்மளால செக் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை டீகோட் பண்ணி அதுல என்ன வேல்யூஸ் இருக்குன்றத பார்க்க முடியாது. ஸோ தட்ஸ் த ரீசன் இதை வந்து
செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன். வாட் இஸ் என்கிரிப்ஷன்? ஸோ என்கிரிப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டேட்டாஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி சென்சிட்டிவ் டேட்டாஸை வந்து ஒரு அன்ரீடபிள் ஃபார்மேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த என்கிரிப்ஷன். ஆனா இந்த என்கிரிப்ட் ஆன டேட்டா வந்து நம்மளால டீக்ரிப்ட் பண்ண முடியும். அன்லைக் ஹேஷிங், என்கிரிப்ஷன் வந்து ஒரு டூ வே. நீங்க வந்து ஒரு விஷயத்தை என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க முடியும். இதை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். அனுப்புறதுக்கு முன்னாடி அதை என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. உங்க போனை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அதை என்கிரிப்ட் ஆயிருக்கும். இப்போ உங்க போனை விட்டு வெளியே போகும்போது யாருன்னா ட்ரை பண்ணி அந்த மெசேஜை எடுத்து படிக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அது என்கிரிப்டட் டெக்ஸ்டா இருக்கும். இந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டை வந்து ஒரு கீயை வச்சு தான் நம்மளால டீக்ரிப்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அந்த கீ வந்து உங்ககிட்ட இருக்கும். நீங்க அனுப்புறீங்கல்ல மெசேஜ், அவர்கிட்ட இருக்கும். அப்பதான் வந்து இங்க இருந்து நீங்க சென்ட் பண்ணும்போது நடுவில் யார்கிட்ட அந்த மெசேஜ் கிடைச்சாலும் அவங்களால அதை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட அந்த மெசேஜ் போய் சேரும். அவங்க கிட்ட இருக்க கீயை வச்சு அவங்க ஓபன் பண்ணி அது என்ன மெசேஜ்ன்றதை பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு என்கிரிப்ஷன் ஒர்க்ஸ். இதுதான் வந்து காமனா கூகுள் பே, ஆன்லைன் பேமெண்ட்ஸ், பேங்கிங் ஆப்ஸ், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஆப்ல நடக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பைத்தான்ல எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரிப்டோகிராபி, ஃபர்நெட். இந்த ஃபர்நெட் உள்ள இருக்க மெத்தட் தான் வந்து கீயை ஜென்ரேட் பண்றதுக்கும் அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம மெசேஜை வந்து படிச்சுக்கிறதுக்கும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கீயை ஜென்ரேட் பண்றேன். கீயை ஜென்ரேட் பண்ணி அந்த கீயை வச்சு தான் நான் ஒரு மெசேஜை என்கோட் பண்ணணும். ஸோ அதனால அந்த கீயை வச்சு ஃபர்நெட் கீன்றத ஒரு வேரியபிளா கிரியேட் பண்ணி அந்த கீயை வச்சு நான் ஒரு மெசேஜை வந்து இப்போ என்கோட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கீ இருக்குல்ல, இங்க இருக்க அந்த சைஃபர் கீ இருக்குல்ல, அந்த சைஃபர் கீயை வச்சு தான் என்னால டீகோட் பண்ண முடியும். வேற கீ என்னால யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கீ ஜென்ரேட் ஆகும். இந்த கீயை வச்சு எனக்கு என்னோட மெசேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா ஹலோ என்கிரிப்ஷன்ன்றது, அதை என்கிரிப்ட் பண்ணி இங்க தரும். இதுதான் என்கிரிப்டட் டேட்டா. இந்த டேட்டா தான் டிராவல் ஆகும். நடுவில் இந்த டேட்டா யார்கிட்ட கிடைச்சாலுமே அவங்களால இந்த கீ இல்லாம இதை ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. சோ தட் இந்த மெசேஜ் போன உடனே இந்த கீ வச்சிருக்க ரிசீவர் அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜ் என்னன்றதை படிச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல என்கோடிங், ஹேஷிங் அண்ட் என்கிரிப்ஷன் இந்த 3 கான்செப்டையும் நான் வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.